ஆன்சரே ப்ராப்பரா இல்ல. லைவ் கொடுக்கணும்னு சொன்னா லைவே கொடுக்கல. அப்பனா என்ன அர்த்தம்? திருட்டு தண்ணி தாசி ஆகுதுன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 2000 பூஜை பில்லு கொடுப்பானா? நம்ம எம்எல்ஏ வந்தா கேட்டுக்கலாம். எம்எல்ஏ சபையில் இல்லாத கேட்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு 3 முறை பூஜை போடுவாங்களா? ஒரு பில்டிங் கட்டாங்க சார், கல் வைக்க ஒரு பூஜை, ரோடு போட ஒரு பூஜை, அது ஓடிக்கிறதுக்கு ஒரு பூஜை. இது எப்படி நியாயம்? இந்த பரத் என்டர்பிரைசஸ் இல்லையா, அது யாருது? அது கோயம்புத்தூருடைய கையாளு. வருஷம் வருஷம் மாசம் மாசம் அவனுக்கு 9 லட்சம், 80,000, 8 லட்சம். ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಲೂಟ್ ಅಡಿಸಿದ್ರಾಗ ಅದನ್ನ ಉಳ್ಳ ಕೇಟ ಅದು ಆಮೇಲೆ ನೋಡೋಣ, ಅದು ಆಮೇಲೆ ನೋಡೋಣ. ಯಾವಾಗ ನೋಡೋದು? ಇನ್ನೋட கடைசி இப்படி லூட் அடிக்கிறதுக்கு தான் இந்த முனிசிபாலிட்டி. அதனால இந்த முனிசிபாலிட்டியில் இப்ப யாரும் கவுன்சிலருங்க யாராவது பேசுறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க கூட கவுன்சிலுக்கு ஓட்டு போடக்கூடாது. புதுசா விஷயம் தெரிஞ்சவனுக்கு தகுதிக்கிறவனுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். இது பொதுமக்களுடைய என்னுடைய பணிவான வேண்டுகோள். பொதுமக்கள் வரி லூட்டி ஒருத்தருக்கு எவ்வளவு அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு சொன்னாங்களா முனிசிபாலிட்டியில? நாமளா கேள்வி கேட்டுக்கிறோம். நாமளா கேட்டினா கூட ஆயிரத்து இப்போ மார்க்கெட் வந்து 2 ஏக்கர் 25 குண்டாஸ்ன்றாங்க. அப்போ பீஃப் ஸ்டால்லாம் சேர்த்து இடிக்கிறான். அப்புறம் என்னன்றா சைக்கிள் பார்க்கிங்க்கு காசு வாங்கணும். ஏன்னா நீ தான் இடிக்க போற, என்னத்துக்கு பார்க்கிங் வாங்குற? ஃபுட்பாத் பார்க்கிங்ன்றான். ஃபுட்பாத் நடக்கிறதுக்கு ಫುಟ್ಪಾತ್ எப்படி பார்க்கிங்? ಇಲ್ಲ ಸರ್ DPR ನಲ್ಲಿ ಫುಟ್ಪಾತ್ ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಹೇಳ್ತಾರೆ. ಇವೆಲ್ಲ படிச்சுவேன், எஜுகேட்டட். எந்த வகையில நியாயம்? நீங்க 2 வாட்டி எம்எல்ஏ வந்திருக்கீங்க, சொல்லுங்க. 3 வாட்டி கவுன்சிலர் தான் இருக்கீங்க. உங்களோட அனுபவம் இந்த பீரியட் எப்படி இருந்தது? இந்த அனுபவம்ன்றது வந்து நான் 2 முறை எம்எல்ஏ ஆனதில்ல, 2 முறை முனிசிபாலிட்டி சரின்னு சூப்பர் சீட் பண்ணிட்டு நான் வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை செய்தேன். இது எப்போ சூப்பர் சீட் பண்ணிருக்கணும்? எம்எல்ஏ பண்ண மாட்டாங்க. எம்எல்ஏ தேவைப்படுறது கமிஷன். எம்எல்ஏ தேவைப்படுறது கமிஷன். இல்ல நான் கமிஷன் இல்லைனாக்கா அவன் கரெக்டான பதில் சொல்லிக்கணும், லைவ் கொடுக்கணும், ஜனங்களுக்கு தெரியணும். ஒரு கௌதம் நகர்ல காத்தா கொடுக்கவே யோகித்து இல்லையே, அது மக்கள் எப்படி சேல் பண்ணுவாங்க? வீட யார் போய் வாங்குவான்? தட் கெப்பாசிட்டி பண்ண எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டர் இல்லையா? இப்போ பார்லிமெண்ட்ல எனி ப்ரொசீடிங்ஸ் அவங்களே ஒரு டெலிகாஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஆமா, லோக்சபா அசம்பிளியில கூட வச்சுக்கிறான். அதே மாதிரி அசம்பிளியில இருக்குது அவங்களோட ரைட்ஸ் வாங்கிக்கின்னு வேற டிவி காரங்க வாங்கிக்கின்னு போடுறாங்க. ஆமா, இப்ப இங்க வந்து இங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது ஏன் பப்ளிக் கொடுக்கறது இல்லை? இப்ப நாங்க கேட்டவங்க ஏன் கொடுக்கறது? ஏன் கொடுக்கறது சொன்னா நாங்க திருடி துண்ணது வெளியே தெரியக்கூடாது, நாங்க கொள்ளடிச்சது வெளியே தெரியக்கூடாது, வருஷத்துக்கு 2 ஆயுத பூஜை போட்டுக்கிறது பில் கொடுத்துக்கிறது தெரியக்கூடாது. அதனாலதான் அவங்க கொடுக்கணும். சார் இது குப்பது சார், கிளீனிங் நீங்க எல்லாம் கேட்டீங்க. கிளீன் ஆபரேஷன் என்ன ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் ஆபரேஷன் கிளீன் என்ன மகன் எல்லாரும் அழிச்சிடுறேன் அப்படின்றது அர்த்தம் இல்லையா? இப்போ டாக்டர் கிட்ட போனாக்கா மேல ஒருத்தங்கிறான், அப்ப இன்னும் மயிருக்கு ஆபரேஷன் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி கிளீன் ஆபரேஷன். முனிசிபாலிட்டி கவுன்சிலர்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பண்ணுகிறவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆமா, உங்களுடைய இது என்ன சார்? தெரியுது யார் ஆக்ஷன் எடுக்கணும்? எம்எல்ஏ எடுக்கணும், இல்ல கவுன்சிலர் சொன்னா கவுன்சில் எடுக்கணும். இவங்களே சப்போர்ட் நான் தான் கேட்டேன். கமிஷன் வாங்கி கொண்டதுக்காக நீங்க அந்த வேலை செய்து இருக்கிறீங்கன்னு சொன்னேன். டைரக்ட்லி ஆர் லூட்டிங்னு சொல்லி கேட்டேன். உள்ளவே மாசம் பவுடர் சரி வேற ஏதாவது சரி 2 டைம் பர்ச்சேஸ் ஆகி 2 டைம் நீங்களே ரைஸ் பண்ணி நானே ரைஸ் பண்ணல. எந்த வீட்டு கிட்ட ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிறாங்களா? 2 பில்லு கொடுத்துக்கிறாங்க. லூட்டி அடிச்சு துண்டுறது தான் இந்த கவுன்சில்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நான் இந்த ஆயுத பூஜை பில்லு ஆயுத பூஜைக்கு 2 பில்லு வந்து அதுவும் கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு 2 பில்லு அப்படின்னு வேற என்ன லாங்குவேஜ் நான் பேச முடியும்? அம்மா கோத்தான பேச முடியும். எலெக்ட் பண்ணக்கூடாது சார். அவங்க என்ன பண்றாங்கன்னா யார் காசு தாச்சா கொடுக்குறான்னா அவனுக்கு ஓட்டு போட்டு போறான். யார் 500 ரூபாய் கொடுக்குறான் அவனுக்கு ஓட்டு போடுறான். ஏஞ்சி பேசுனா கவுன்சிலர்ஸ்க்கா பேசாத உட்காந்துக்கிறான். எல்லாம் ரிட்டர்ன் பண்றாங்க கேக்கும் சிப்ஸும் நல்லா இல்லன்னு. அப்புறம் வேற கேக் வாங்கிட்டு வந்தாங்க. 35 வார்டுல நிக்க வைக்கிறேன். ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிட்டோம், தோக்குறவன் தோக்குறான், இன்க்ளூடிங் மீ. நம்மளுக்கு அதை பத்தி ஆட்சேபமே இல்லை. இப்போ வேற அவங்களுக்கு எம்எல்ஏ சிஸ்டம் என்னன்னாக்கா எவன்னா ஜெயிச்சு வச்சோம் 10 லட்சமோ 15 லட்சம் கொடுத்தனா என்கிட்ட விளையாட போறான். நான் முனிசிபாலிட்டி பிடிக்க போறேன், என் கமிஷன் நான் எடுத்துக்க போறேன். அதான் அவங்க பாலிசி. என் பாலிசி அப்படி இல்லை. தகுதி உள்ளவன
கேஸ் இல்லாதவன், போலீஸ் கேஸ் இல்லாதவன், கிரிமினல் கேஸ் இல்லாதவன் செலக்ட் பண்ணி தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்குவான். சார் ஸ்லாட்டர் ஹவுஸ் சரியா இருக்குல்லையே, அறக்கலையே. கடைங்க ஓப்பன் ஆயிட்டு இருக்கு சார். கடை எங்கன்னா அர்த்தம் எடுத்துன்னு வராங்க, ஓபன் பண்றாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ்ல அறக்கலையே. அதுதான் நான் கேட்டேன். ஸ்லாட்டர் ஹவுஸ் மொத்தம் எத்தனை இடம் இருக்குதுன்னா 2 ஏக்கர் 25 குண்டா இருக்குது. அப்போ பிக் அண்ட் சூஸ் பாலிசி இருக்க கூடாது. இடிச்சா எல்லாரும் ஒழுங்கா அடிக்கணும். அதான் உண்மை. தோத்துக்கினார் அவரு, அப்படியே தான் இடிக்கிறோம். அப்புறம் எத்தனை கடை கட்ட போற அது தெரியல, எத்தனை கார்கள் நிக்க வைக்க போற அது தெரியல, எவ்வளவு 2 வீலர்ஸ் நிக்க வைக்கிற அது தெரியல. ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிடுறோம் நாங்க, அப்புறம் தான் இது. ஆனா இவங்க பிளான் இல்லாத எல்லாமே பண்ணுங்கிறாங்க. கமிஷனுக்கு ஓசரம் பண்ணுங்க, அவ்வளவு. பிளான் இல்லாத இல்ல, ப்ரொபோசல் இருக்கணும். ப்ரொபோசல் இருந்து தான் அதை ஓடிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா லோக்கல் எம்எல்ஏ. எம்எல்ஏ இஸ் பிரசன்ட் இஸ் ஃபெயில்ட். அது ஜனங்க என்ன பண்றீங்க, காசு கொடுத்தா ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டா நம்ம ஜாலியா உட்காந்து மக்கள் மேல இருக்கிற தப்பு தானே சார். வேற ஏதாவது கேட்கணுமா? நான் என்ன சொன்ன அதுக்கு பதில், ஸ்டாச்சு வைக்கணும்னா யூ ஷுட் சீக் பர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. ஏன்னா இங்க எம்ஜிஆர் ஸ்டாச்சு வச்சாங்க டே சுபாஷ் சந்திர பார்க்ல. கவர்மெண்ட் பர்மிஷன் அதை எடுத்தாங்களா இல்லையா? அதை தான் சொன்னேன். கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாத நீ ஸ்டாச்சு வைக்க முடியாது. போட்டோ செஷன் சொல்லி